அரக்கோணத்தில் மேம்பாலங்கள் அமைச்சர்கள் வேலு காந்தி திறந்து வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து நெமிலி செல்லும் சாலையில் கல்லாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு இருந்த தரைப்பாலம் மழைக்காலங்களில் அடித்து செல்லப்படும் போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பொதுமக்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் கல்லாற்றின் குறுக்கே ரூபாய் 11 கோடியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது. அதேபோன்று அன்வர்திங்கான்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே கேட் போடப்படாமல் சில நேரம் திறக்காமல் இருப்பார்கள். இதனால் ரயில்வே கேட்டை தாண்டி செல்ல வேண்டிய வாகன ஓட்டிகள் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இங்கு ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. மேலும் பன்னியூரில் இருந்து பணப்பாக்கம் செல்லும் சாலையில் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த 3 மேம்பாலங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் வேலு, கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் பங்கேற்று 3 பாலங்களையும் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை வகித்தார். விழாவில் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள், நெமிலி பேரூராட்சி தலைவர் ரேணுகாதேவி சரவணன், ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள், ரவீந்திரன், மணிவண்ணன், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு, பேரூர் செயலாளர் ஜனார்த்தனன், நகர வர்த்தக அணி அமைப்பாளர் ராகேஷ் ஜெயின், பணப்பாக்கம் பேரூர் செயலாளர் சீனிவாசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஷ். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் என்ற உங்களுடைய யதார்த்தவாதி இந்த தொகுதி பகுதியினுடைய அமைச்சர் மாண்புமிகு காந்தி அவர்கள் தான் அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டார். இதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்திலே பல பேர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அரசு மேடை, அரசியல் பேசல, புள்ளி வரத்தை சொல்றோம். ஒரு பாலம் எடுத்தோம் என்று சொன்னால் பல ஆண்டு காலம் கட்டி கொண்டிருப்பார்கள். நம்ம சொல்லுவோம், இந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சாங்க, கட்டுறாங்க கட்டிக்கினே. கல்லாற்றிலே கட்டப்பட்டிருக்கிற 11 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த பாலம் கட்டுவதன் மூலமாக எடுக்கிறார் பணம் கொடுக்கிற பொழுது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த பாலம் கட்டுவதற்கு ஒப்பந்த காலம் 15 மாதங்கள் என்று சொன்னால் 12 மாதத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தமிழ்நாட்டில் எல்லா பாலத்துக்கும் பணம் ஒதுக்கிற பொழுது முதலமைச்சர் சொல்லுகிறார், திராவிட மாடல் ஆட்சியில நாம் ஒதுக்கி இருக்கிறோம், இப்பொழுதே அது கட்டி முடிக்க வேண்டும், அதனால் பலன் என்று முதலமைச்சர் ஆணையிடுகிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல பாலங்கள் கட்டி கொண்டிருக்கிறது. ஆக மக்களுடைய இதயத்திற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இதயத்திற்கும் பாலமாக இருந்து பணியாற்றுகிறதுல உங்களுடைய சாதனை செம்மல் ஒரு சிறப்பான அமைச்சராக இருந்து பணியாற்றுகிறார். மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் தந்திருக்கிறார். மக்கள் பயன்பாட்டுக்கு, எங்களுடைய தாய்மார்களுக்கு, எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு, என் தம்பிமார்களுக்கு, என் அண்ணன்மார்களுக்கு என்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இதை ஒப்படைக்கிறோம். நாம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு, இந்த கட்டி கொடுத்த முதலமைச்சருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் துறையின் சார்பாக அதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட எங்களுடைய துறை அலுவலர்களுக்கும், நாங்கள் எண்ணியதை உடனே செய்து முடித்த மருதமலை கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.